ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். என்னடா இவ்வளோ விதைகள் காட்டியிருக்காங்களே, இவ்வளோ செடிங்கெல்லாம் காட்டுறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே கோவையில் நடக்கிற விதை கண்காட்சிங்களுக்கு போனோம்ப்பா. அங்கே பார்த்தா எங்களுக்கே கண்கொள்ளாத காட்சிங்களாக இருந்தது. வெரைட்டி விதைகள்லாம் இருந்தது. அந்த விதைகள்லாம் கலெக்ட் பண்ணோம். ப்ரொக்கோலி முதல் நிறைய கிடச்சிது. அதே போல் பாவக்காய்லாம் நாட்டு பாவக்காய் தான் இருந்தாலும் விதைகளுக்கோசரமே நாங்கள் போனோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாருங்கள், எவ்வளோ ஃப்ளவர்ஸ் விதைகள் கிடச்சிது. அதே போல் கொத்தமல்லி இலை, இது சிறகவரை எல்லா இதுவே கிடச்சி. செரி, தக்காளி எல்லாமே, குடமிளகாய் எல்லாமே, பூக்கள் முதல் எல்லா விதைகளும் கிடச்சிது. இது எங்கே அப்படின்னா கொடிசியால் நடைபெறுகிற 2024 நடைபெறுகின்ற அக்ரி இதுக்கு தான் போனோம்ப்பா. பொருட்காட்சியில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தது. விவசாயிங்களுக்கு தேவையான எல்லாமே இருந்தது. பாருங்கள், 2024 நடந்தது. அது பேர் ஹால்லாம் போட்டு ABCDE வரைக்கும் ஹால் போட்டிருந்தது. இது வேலி போடுறதுக்கும் மரங்கள் மரம் குட்டி குட்டியாக போன்சாய் மரங்கள் இருப்பதற்கும் இருந்தது. உள்ளே போனோன்னா A to D வரைக்கும் ஒரு ஹாலில், பெரிய ஹாலில். அங்கே போனோன்னா விவசாயத்திற்கு வேண்டிய எல்லாமே இருக்குது. அங்கே உக்காந்து நம்மளுக்கு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு மாதிரி கூட இடங்கள் இருக்குது. பிக்சர்ஸ் இருக்குது. இதெல்லாம் சொட்டு நீர் பாசனத்துக்கு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க எங்களுக்கு அவ்வளோ இதாக இருந்தது. இந்த எங்கள் இனிய தோட்டம், மாடி தோட்டங்கிறவங்க யூடியூப்பு எங்கள் தம்பி ஒய்ஃப் தான். அது அடிக்கடி சொல்லும், வாங்க கோவையில் போடுற அக்ரிகல்ச்சருக்கு போகலான்னு சொல்லும். எங்களுக்கு டைமே இருக்காது. இது பாருங்கள், PVS பைப்பு. அதுவும் எத்தனை சைஸில் போடலான்னு. இது மோட்டர் எப்படி, அதாவது ஃபோன் மூலியமே ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதோ நிறைய மாடல்ஸ் சொன்னாங்க. அங்கே இருக்கிறவங்களும் சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. அவள் ஒவ்வொரு ட்ரிப்பும் கூப்பிடுவா, வாங்க நீ போகலாம், நிறையா இருக்குது, உங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லின்னு இருப்பா. ஆனால் இந்த ட்ரிப்பு தான் நான் போயிட்டு பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ ஸ்டால் பாருங்கள். PVC பைப்லேருந்து எப்படி தண்ணி வரும், மோட்டர் போட்டால் எந்த சைஸில் வரும்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பெரிய டிஜிட்டல் டிவிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அங்கே இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணவும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவங்க பண்ண இன்னுமே நம்ம நிறைய பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு. இது பாருங்கள், சொட்டு நீர் பாசனம் விவசாய பூமிக்கு வைக்கிறதுக்கும் மாடி தோட்டத்துக்கு வைக்கிறதுக்கெல்லாம் கூட சொட்டு நீர் பாசனம் வச்சு அது எப்படி ப்ராக்டிக்கலாக எப்படி வரும் தண்ணி எல்லாமே காமிச்சாங்க. ரொம்ப இயற்கையாக இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது. நிறைய டிஸ்கஷன் எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் தேங்காய் மரத்தில் தேங்காய் பறிக்கிறதுக்கு நின்றுட்டே பறிக்கிற மாதிரி அந்த ஸ்டூல் வாங்கணும். அதுக்கப்புறம் அதாவது களை வெட்டுறது அப்படிம்பாங்க. மண் வெட்டியை கீழே குமிஞ்சே செஞ்சிட்டு இருக்கிறதுனால நின்றுட்டே மண் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும். சொட்டு நீர் பாசனம் நம்ம டியூப் வெளியாகவே வச்சுட்டு அந்த மேலே இருக்கிற அடாப்டர் மட்டும் வாங்கணும். இதே போல் நிறைய திங்ஸ் இருந்தது. அதாவது மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு தனியாக வச்சுருந்தாங்க, எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பிளாக் G பிளாக், அதாவது விதைகளுக்குனவே போனோம். பாருங்களேன், விதைகள் கண்காட்சியே அப்பா, ஒரு பிளாக் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. நாட்டு விதைகள் வச்சுருந்தாங்க. இதில் எல்லா வெரைட்டிஸும் இருந்தது. எங்களுக்கு கிடைக்காத வெரைட்டிஸ் எல்லாம் நாங்கள் தேடி போய் பார்த்தோம். இது பாருங்கள், 20 ரூபா தான். குட்டியாக இருக்கும். போதுங்க, மாடி தோட்டத்துக்கு வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம். நாங்கள் இந்த விதைகள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு ப்ராக்டிக்கலாக போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா எங்கள் வயலுக்கும் நிலத்துக்கும் கேட்டதுக்கு அதுக்கும் அவங்க அட்ரஸ் எல்லாம் சொன்னாங்க. இதே மாதிரி சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னாங்க. பாருங்கள், வாழைப்பழமே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தெரியும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசு. இது பாருங்கள், நான் கை தொட்டு பார்க்கறது பாருங்கள், அவ்வளோ நீட்டமான வாழைத்தார். கீழே பூல இருந்து அப்படியே மேலே வரைக்கும் இருக்குது பாருங்க. ஃபுல்லாகவே அப்படியே வாழைத்தார் தான். இதுவும் இயற்கையினோட படைப்புகள் தாங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இது மாடுகள், நாட்டு மாடுகள் விற்பனையினவே இருந்தது. அந்த நிறைய மாடுங்க வச்சுருந்தாங்க. என்னாச்சுன்னா நாங்கள் போனது மத்தியானம் 3 மணிக்கு போனோம். ரிட்டர்ன் 6 மணிக்கு தான் அப்படின்னாங்க. நிறைய கூட்டம் இருக்கிறதுனால உள்ளே பார்க்க விட்டாங்க. 7 மணிக்கு அப்புறம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்துட்டாங்க. இது மாங்கன்று, அதே போல் நர்சரி
பூசணிங்க கூட நிறைய இருந்தது. எங்களுக்கு தேவையான செடிங்கள்லாம் வாங்கணும். எனக்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா கலர்ஸ் ரோஸும் வச்சிருக்கோம். இருந்தாலும் எங்க போனாலும் ஒரு 10 ரோஸ்லாம் வாங்குவோம். இது பாருங்க, நாங்க இந்த மாதிரி விழுப்புரம் மாவட்டத்துக்கு போனோம் செஞ்சிக்குன்னு சொன்னோடனே எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாங்க. இது நேற்று வாங்கி இன்னைக்கு நாங்கள் செஞ்சிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எவ்வளோ பசுமையாக இருக்குது, ஒரு இதழ் கூட இல்லை, வாடலை. ரெண்டாவது நாங்கள் கேட்கும்போது கிளைகள் இருந்து பார்த்து வாங்கி எடுக்கணும்னு முதவே நான் என்னோட யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். அது போல் தேடி தேடி நான் பார்க்கும்போது அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. பாருங்கள், நான் சின்ன கவர் தான் வாங்கினேன். இது 40 ரூபா அப்படின்னாங்க. நிறைய கலர்ஸ் இருந்தது. எனக்கு பார்க்கவும் ரொம்ப பிடிச்சிருந்தது, திருப்தியா இருந்தது. விதைகளுக்கும் போனோம், ரோஸ்க்கும் போனோம். இது 7 days ரோஸ். இது மட்டும்தான் கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருந்தது. ஆனா அதாவது 150 ரூபா அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு மேலையும் நம்மளுக்கு பூக்கள் பூக்குது, உதிரவே மாட்டேங்குது. அதனால நான் எப்பயுமே இந்த 7 days எங்க வீட்டுல இருந்துகிட்டே இருக்கணும். அதே போல கிழங்கு வகைகள் அதுவும் வாங்கணும். செவ்வாழை கன்று நாத்து அது மாதிரி எல்லாம் வாங்கணும். எங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும். அதே போல விவசாய கருவிங்கெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. இது பாருங்க, நாத்து நடுறது எப்படி, அதாவது விவசாய கருவிகள்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. இது எப்படி எல்லாம் இது பண்றது அப்படின்னு சின்ன டிவில எல்லாம் போட்டு காட்டினாங்க. இது ஜேசிபி, இது எல்லாரும் பார்த்தது தான். விவசாய பூமிக்கு ரொம்ப தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்க்கறது